This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்முடைய உலகமே படிப்படியாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. சாட் ஜிபிடி, ஜெர்மனி ஏஐ, கிராஃப்ட், மெடா ஏஐ ஆகிய சாட்பாட் செயலிகளாகட்டும், ஏஐ ஏஜென்ட்டுகள் மற்றும் பிற ஸ்மார்ட் கருவிகள் என பல நன்றாட வாழ்வில் ஏஐ இடம் பிடிக்க தொடங்கிவிட்டது. இத்தகைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் நம்முடைய மூளைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக தற்பொழுது ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், தொழில் நிபுணர்கள் அடிக்கடி ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் போது அவர்களுடைய சிந்திக்கும் திறன் குறைவாக தெரியப்படுகிறது. மேலும் பெரும்பாலானவர்கள் இது போன்ற செயலிகளோடு உணர்வு ரீதியிலான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றனர். இது அவர்களை இன்னும் தனிமைக்கு கொண்டு செல்லும் என அதில் குறிப்பிடுகின்றது. டெக் ஐஸ்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான மித்தாலி ஜெயின் அளித்துள்ள பேட்டியில், அடிக்கடி சாட் ஜிபிடி போன்ற செயலிகளை பயன்படுத்துவோர் தங்களுக்கு ஒருவித மனநோய் ஏற்படுவதை போன்ற உணர்வை வெளிப்படுத்துகின்றனர் என தெரிவிக்கின்றார்கள். கேரக்டர் ஏஐ என்ற நிறுவனத்தில் தாக்கத்தால் தன்மையில் ஒரு 14 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டான். இதற்கான வழக்கில் வழக்கறிஞராக ஆஜராகி வரும் மித்தாலி ஜெயின், இந்த தற்கொலை இது போன்ற ஏஐ செயலிகளை உருவாக்குபவர்களும் அதற்கு நிதி அளிப்பவர்களுமே காரணம் என்று கூறுகிறார். அமெரிக்காவை சேர்ந்த மசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற கல்வி நிறுவனம் அண்மையில் ஒரு ஆய்வை நடத்தியது. அந்த ஆய்வில் தொடர்ந்து சாட் ஜிபிடி போன்றவற்றை பயன்படுத்துவோருக்கு மூளை செயல்திறன் குறைகிறது, நினைவு திறன் குறைகிறது, அவர்களின் கிரியேட்டிவிட்டி குறைகிறது என்பது தெரிய வந்திருப்பதாக கூறுகிறது. பெரும்பாலானவர்களை வருங்காலத்தில் இது போன்ற செயலிகளை சார்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்றும், மனிதர்களுக்கே உரிய அந்த தனித்துவமான சிந்திக்கும் திறன் மறைந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர். ஏஐ செயலிகள் சமூக வலைத்தளங்களைப் போல இல்லை. அவை நம் மூளையை கட்டுப்படுத்தும் வகையிலான விஷயங்களையும் உருவாக்கி நம்மை கட்டுப்படுத்த தொடங்குகின்றன என டாக்லஸ் ரெஸ்கப் என்ற எழுத்தாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற ஏஐ கருவிகளை உருவாக்கும் நிறுவனங்களும் அரசுகளும் இதனால் பயனர்களுக்கும் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.